என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு ஏன்ஷியன்ட் ஹெர்பல் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 3 வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி, செகண்ட் வந்து ஒரு 5 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட் வந்து டெய்லி ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது. அந்த வந்து டெய்லி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுட்டில் வந்து எந்த விதமான டேஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த 3 லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெயிட் லாஸ்க்கான காசஸ் இல்லைன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, இந்த ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஷவுட் அவுட் நான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கான ஷவுட் அவுட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகிலா குமரனுக்கு. அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ் மசாஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஷவுட் அவுட் இது. ஸோ உங்கள் பேர் ஷவுட் அவுட்டில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் போஸ்ட் பண்ணுற ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து நான் ஷவுட் அவுட் கொடுப்பேன். மறக்காமல் என்ன டேக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க். இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் மெத்தட். இது வந்து நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்குள்ளே வந்து 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ ரொம்ப பழங்காலத்துலேருந்து நம்ம தமிழர்கள்லாம் இந்த ஒரு ட்ரிங்க் தான் வந்து குடிக்கிறாங்க வெயிட் லாஸ்க்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸ் மட்டும் பண்ணாது, உங்கள் பாடியோட ஒரு டோட்டலான அந்த இம்யூனிட்டி சிஸ்டமே வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணும். உங்கள் பாடி ஹெல்த் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கவங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான வந்து ட்ரிங்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு வெயிட் லாஸ் பற்றி பேசுறதுனால வெயிட் கெயின் வந்து எதனால வந்து ரொம்ப ரேப்பிடாக நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வெயிட் கெயினுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜிங். நீங்கள் ஏஜ் ஆக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் பாடி வந்து வெயிட் கெயின் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். ஸோ உங்களுக்கு வந்து லோவாக மெட்டபாலிசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகும். தேர்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ்லாம் இருந்துச்சுன்னா, ஏன்னா அதுவுமே ஹார்மோனல் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான், அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் நடக்கும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி ப்ராப்ளம். உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது குண்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடியிலையும் அந்த ஜீன் இருக்கும், கண்டிப்பாக நீங்களுமே குண்டாவீங்க. ஸோ சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இல்லைன்னா வந்து சுகர் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செவன்த் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடாமலே குண்டாகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம சாலிடாக ஏதாவது இன்டேக் எடுக்கும்போது அந்த சாலிட் வந்து அப்படியே நம்ம பாடியில் சேர்த்து தான் நம்ம குண்டாகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் கெயின் ஆகிறீங்கன்னா உங்கள் ஃபுட்டுமே ஒரு நல்ல காரணம் தான். ஸோ நீங்கள் அதை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ எய்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக தூங்கலைன்னா வெயிட் கெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நீங்கள் சரியாக தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். நம்ம இப்போல்லாம் வந்துட்டு டெய்லி நைட் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம், 12 o'clock வரைக்கும் வந்து சேட்டிங்லாம் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய வெயிட் கெயின் ஆகும். ஸோ 9th பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி வந்து உங்கள் ஹார்மோனல்லையும் இம்பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய நடக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது கூட ஒரு ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து வெயிட் கெயினுமே. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிலாம் கம்மி பண்ணுங்கள், நிறைய மெடிடேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. 10th பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிட்டென்ஷன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வாட்டர் வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இதுக்கு காரணம். ஸோ 11th பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சுகர் இன்டேக். அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட் இன்டேக் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் கண்டிப்பாக நிறைய நடக்கும். 13th பார்த்தீங்கன்னா லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு நல்லா தூங்குற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் பாடி வந்து ரொம்ப ஆக்டிவாக ஃபிசிக்கலாக வந்து நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறது கம்மியாகும். அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப அப்படியே வந்துட்டு ஏதாவது ஒரு ஓரமாக உட்காந்து தூங்கிட்டே இருக்கீங்க, அது லாக்டவுனில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி கேம் விளையாட்டே இருக்கேன் இல்லை படம் பார்த்துட்டே இருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக வந்து வெயிட் கெயின் பண்ணுவீங்க. ஸோ 14 பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால, நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்றதுனால, நிறைய இந்த மாதிரி வந்துட்டு சும்மா பாக்கெட் ஐட்டம் எல்லாம் ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றீங்கல்ல, அதனால உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். நிறைய பேர் வந்து பாஸ்தா அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அதில் வந்து ப்ராசஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் நிறைய இருக்கும். ஸோ 15th பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 16 அப்படின்னு சொல்ல மாட்டேன், 16 கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு ரிலேட்டட் தான். உங்களுக்கு வந்து தைராய்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் தைராய்டு இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஜென்ஸ்க்கும் தைராய்டு வர நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஜென்ஸ்க்கு வந்து தைராய்டு இன் ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய வந்துட்டே இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, அதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாதிரி தான் நம்ம இப்போ வந்து டிப்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த ட்ரிங்க் வந்து பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படிலாம் உங்கள் வெயிட்டை கம்மி பண்ணலாம் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எப்படிலாம் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். நிறைய ரைஸ் இன்டேக் கம்மி பண்ணுங்க, ஆயில் இன்டேக் கம்மி பண்ணுங்க, சுகர் இன்டேக் கம்மி பண்ணுங்க, சால்ட் கூட நிறைய சேர்த்துக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னா ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அதிகப்படுத்துங்க. ஸோ வெயிட் குறைஞ்சிட்டா ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும், இல்லை ஹெல்த் கம்மி ஆகிடும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நிறைய சாப்பிடணும். லைக் மில்லட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, கிரவுண்ட் வேர்க்கடலாம் நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இன்டேக் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் வந்து ஹெல்த்தியாக குறையும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கட் ஆஃப் பண்ணியே ஆகணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கட் ஆஃப் பண்ணியே ஆகணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் லைட்டாக பண்ணுங்க அண்ட் ஆல்சோ மெடிடேட் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல், ஆன்சைட்டி லெவல்லாம் கம்மியாகும். ஸோ ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி வந்து டாக்ஸின்ஸால் வெயிட் கெயின் ஆச்சு, இம்ப்யூரிட்டிஸால் வெயிட் கெயின் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ உங்கள் சாப்பிட்ற பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றியே ஆகணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து கொஞ்சம் சாப்பாடாக வச்சு சாப்பிடுங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு நடுவில் பசிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் வந்து நீங்கள் நட்ஸ் சாப்பிட்லாம். நட்ஸில் வந்து எந்த விதமான சுகர் ஆர் சால்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடாது, அப்படியே அந்த நட்ஸ் சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள்ஸை நீங்கள் நடுவில் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய உள்ள ஃபுட்டாக சாப்பிடணும். லைக் வந்து சப்பாத்தி வந்து டெய்லி நைட் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆகும். செவன்த் மெயினாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. உங்களால் உடம்பு முடியலனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அது நிறைய உங்கள் பாடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஏன்ஷியன்ட் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து திரிபலா பவுடர். ஸோ இங்கிலீஷில் வந்து அது திரிஃபலான்றாங்க. அதில் வந்து 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் அதை பவுடர் பண்ணுறாங்க. ஸோ அது 3 இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆம்லா, தாண்டிரிக்கா அண்ட் ஆல்சோ கடுக்கா. இது 3 இன்க்ரீடியன்ட்டுமே தனித்தனியாகவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது 3த்தையும் சேர்த்து செய்கிற இந்த பவுடரில் வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிகிட்டே வரலாம். ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன்னா ரொம்ப மெயினான இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும். சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்கள் ரெகுலராக இதை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. செகண்ட் வந்து இன்டைஜஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணும். தேர்ட் வந்து ஸ்டொமக் அல்சர்ஸ் அதெல்லாம் வந்து கியூர் பண்ணும். ஃபோர்த் வந்து உங்கள் பாடியில் டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணும். ஃபிஃப்த் வந்து இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் வந்து ப்ளோட் ஆகி குண்டா தெரியும். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க கெட்ட கொழுப்பு அதாவது எல்டிஎல் அதை வந்து கம்மி பண்ணும். செவன்த் பார்த்தீங்கன்னா இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்கள் பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும். எயித் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸை கம்மி பண்ணும். நைன்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு தூக்கம் கொடுக்கும். 10th பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அந்த லெவல் எல்லாம் கம்மியும். ஸோ 11th பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வந்து சரி பண்ணும். 12th பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். 13th பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். 14th பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லது. 15th பார்த்தீங்கன்னா உங்கள் ஐக்கு நல்லது. ஸோ 16th பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ இதை தாண்டி இதில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம இது வரைக்கும் இதை நிறுத்திக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சூப்பரான ஏன்ஷியன்ட் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த திரிபலா பவுடர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த திரிபலா பவுடரை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஸோ திரிபலா பவுடரை வந்து நம்ம வார்ம் வாட்டரில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நம்ம இதை குடிக்க போகிறோம். இதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ், சுகர் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய சுகர் இருந்துச்சு. அவங்க இதை வந்து குடிச்சு அவங்களுக்கு அது வந்து சுகர் லெவல் நிறைய கம்மியாச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் சோர் டேஸ்ட் இருக்குது. அந்த ஆம்லாவில் அந்த துவர்க்கிற தன்மை இருக்குல்ல அது தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து கடுக்கா இருக்கனால கொஞ்சம் கசக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரே கண்ணு மூடிட்டு ஒரே மடக்கில் குடிச்சிருங்க டெய்லி நைட்டு. ஸோ நான் குடிச்சிட்டேன்.
ஸோ உங்களால் இன்கேஸ் இதை வந்து குடிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணும்னா இதில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் சுகர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ்க்காக நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம். சுகர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிங்க்கை வந்து டெய்லி நைட்டு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் குடிங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியே ஓவராலாக சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ் பண்ணுறதுனால டயர்டாக இருக்குது, டல்லாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அப்படி சூப்பராக இருக்கும் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.